நட்டான்ஸ்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய அணு ஆயுத தயாரிப்பு ஆய்வு மையம் எல்லாம் பூமி கடியில மேல இருக்கிற கட்டடங்கள் எல்லாம் நதிங், பூமி கடியில தான் எல்லாமே வச்சிருக்காங்க. இங்க சேட்டலைட் இமேஜ் நீங்க பார்க்கலாம் நட்டான்ஸினுடைய காட்சி எப்படி இருக்கிறது என்பதை. இந்த பூமி கடியில தான் அவர்கள் முழு வேலைகளை பார்த்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு இடத்தை அழிக்கிறதுன்னு இஸ்ரேலோ அமெரிக்காவோ முடிவெடுத்தால் தொழில்நுட்ப ரீதியாக இது கடைசி என்று நினைத்துக் கொண்டு முடிவெடுக்கணும். அடிக்கிறோம் இனி டூ ஆர் டை என்கிற நிலை தான், இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது என்று ஒரு நிலை எடுத்து தாக்குதல் நடத்தினாலே உண்டு தவிர இல்லாவிட்டால் இந்த இடத்தை அழிப்பது அசாத்தியமானது என்கிறது இந்த ஆய்வு அறிக்கை. மேலதிகமாக அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 2 முக்கியமான செய்திகளை தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்திலே சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியிட்டிருக்கிறார். அதில் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, ஈரானுடைய வான்பரப்பு முழுமையாக எங்கள் கண்ட்ரோலுக்குள்ள தான் இருக்குது, அவங்க கண்ட்ரோல்ல இல்ல, நாங்க நினைச்சதை பண்ண முடியும் என்று சொல்கிறார். நாங்கன்னு எதை சொல்றாரு என்பது வெளிப்படையாக அவர் சொல்லல. எங்களுடைய தளபதிகள் கொல்லப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு நாங்கள் தீர்வு வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு கட்டத்திலும் 10க்கும் மேற்பட்ட படைப்பிரிவை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று ஒரு ஆச்சரியமான செய்தி இன்றைக்கு ஈரானுடைய IRGC வெளியிட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இருக்கிறதுலாக உச்சகட்ட பாதுகாப்பு எதுக்கு கொடுத்திருப்பாங்க? மொசாதுக்கா இல்லையா? பிரதமருக்கு கொடுக்கிற பாதுகாப்பு மாதிரி மொசாதுக்கு பாதுகாப்பு இருக்கும். அப்ப மொசாதுடைய தலைமையகத்துக்கே அடிச்சாங்க. 5 ஆண்டுகள் பெட்யாம மீட்டெடுக்கிறதுக்கு தேவைப்படும்னா அப்ப அந்த அடி எவ்வளவு பெரிய அடியா இருந்திருக்குங்கிறத தான் நம்ம இங்க யோசிக்க வேண்டியிருக்கு. என்னன்னா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விவகாரம் தொடர்பான சில தெளிவுகளை தான் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு பாரிய யுத்தம் நடைபெற்று வருகிறது. ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை தற்போது மும்முரமாக நடத்தி வருகிறது. இன்றைய தினம் நீங்க பார்த்திருப்பீங்க, நம்மளே தன் வீடியோ போட்டுக்கிறோம். மொசாதுடைய தலைமை கட்டடம் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள், அம்மான் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இப்படி பல இடங்கள்ல இஸ்ரேலுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட இடங்கள்லயே அவங்க பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த யுத்தத்தை இஸ்ரேல் ஆரம்பித்ததற்கு சொன்ன காரணம் என்னன்னா, எங்களுக்கு ஈரான் எப்போதும் அச்சுறுத்தலாக இருக்கிறது. அதுக்கு 2 காரணங்கள். ஒன்று, ஈரானிடத்தில் பாலிஸ்டிக் சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் இருக்கிறது. அந்த ஏவுகணைகளை கொண்டு எந்த நேரமும் அவர்கள் எங்களுக்கு எதிராக அச்சுறுத்தலில் ஈடுபடலாம், எங்களை தாக்கலாம், எனவேதான் கூட்டி நாங்க தாக்கி அளிக்க போறோம் என்று உள்ளே நுழைந்தார்கள். இரண்டாவது அவர்கள் சொன்ன மிகப்பெரிய காரணம் என்னன்னா, ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கு நெருக்கத்துக்கு வந்துட்டாங்க என்கிற செய்தி. இந்த செய்தியை வைத்துக் கொண்டுதான் அவர்களுக்கு அணு ஆயுதம் கிடைத்து விட்டது என்றால் இஸ்ரேலை அவர்கள் அழிப்பார்கள், எனவே முன்கூட்டி நாங்க அவங்களை அழிக்க போறோம்ங்கிறது தான் அவருடைய மிகப்பெரிய வாதமாக இருக்கிறது இந்த தாக்குதல் விவகாரத்தில். இந்த இடத்துல நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன புரிஞ்சுக்கிறோம் கேட்டா, ஈரானுடைய அணு ஆயுத தயாரிப்பினுடைய நிலை இப்ப எப்படி இருக்கிறது என்று பாத்தீங்கன்னா, வெளிப்படையான செய்திகளை பார்த்தா அணு ஆயுதம் அவங்க தயாரிக்கல என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் மசூத் பெசக்ஷியனும் அதை சொல்லி இருந்தார். இதே நேரத்தில் அமெரிக்காவுடைய உளவு பிரிவு இது தொடர்பான தகவல் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 3 வருடம் பின்னால் தான் நிற்கிறார்கள் அணு ஆயுதத்தை தயாரிக்கிற விவகாரத்தில் என்கிறார்கள். ஏன்னா இன்னொரு 3 வருடமாவது அவங்களுக்கு பிடிக்கும் தயாரிக்கிறதாக இருந்திருந்தா கூட இப்ப இஸ்ரேல் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறதா இன்னும் கொஞ்சம் பின்னாடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 2க்கும் நடுவில் உண்மையிலேயே ஈரானுடைய நியூக்ளியர் தொடர்பான விவகாரங்கள் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக நிறைய தகவல்கள் வேறு விதமாக வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ராயல் யுனைடெட் சர்வீஸ் இன்ஸ்டிடியூட் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிக்கை. அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, விரைவிலேயே ஈரான் அணு ஆயுத பலம் கொண்ட நாடாக மாறிவிடும். அவர்களுக்கு கிட்டத்தட்ட 9 அணு ஆயுதங்களை, பாரிய அணு ஆயுதங்களை தயாரிக்கிற அளவுக்குண்டான எல்லா தயாரிப்புகளையும் அவர்கள் முடித்து விட்டார்கள். இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினாலும் அவர்களுடைய அணு ஆயுத தயாரிப்பை பின்னால் இழுத்துவிட முடியாத ஒரு நிலை இஸ்ரேலுக்கு இருக்கிறது என்று இந்த ராயல் யுனைடெட் சர்வீசஸ் இன்ஸ்டிடியூட் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை என்பது இன்றைய இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. என்னன்னா, அணு ஆயுதம் இருக்கிறதா இல்லையா என்கிற கேள்விக்கு பதிலாக அது அமைவதை நம்ம பார்க்க முடியும். எது எப்படி போனாலும் ஈரானுடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது அவங்க அணு ஆயுதத்தை ஒன்றோ தயாரித்து விட்டார்கள், இல்லை என்றால் ஓரிரு நாட்களுக்குள்ளாக, ஓரிரு மாதங்களுக்குள்ளாகவாவது தயாரிக்கிற உச்சநிலையை அவர்கள் அடைந்து விட்டார்கள் என்பதை பார்க்கும் போதே தெரிகிறதா இல்லையா என்பது இன்னும் ஒரு கேள்வி. என்ன காரணம்னு சொன்னா, இந்த அணு ஆயுதம் தொடர்பான பிரச்சனை வரும்போதே அமெரிக்காவை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு முடிய, ஓகே நாங்க பேச்சுவார்த்தைக்கு வர்றோம்னு காலத்தை இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. காலம் நேரத்தை அவங்க தேவையான அளவுக்கு பேச்சுவார்த்தைகளை கடத்தி கொண்டிருந்தார்கள். காரணம் என்னன்னு சொன்னா, அந்த கேப்புக்குள்ள வேலையை முடிக்கணும். அதே நேரத்தில் இந்த பிரச்சனை உச்சம் தொடுகிற நேரத்தில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஏன் அணுச்சரிவூட்டல் இல்லாத நாடுகளாக இருக்கணும், ஈரானோட சேர்த்து நீங்களும் பங்களிப்பு செய்யுங்க, நம்ம எல்லாரும் இதை பகிர்ந்துக்கலாம் என்கிற ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள். இதெல்லாம் தாண்டி இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய ஏற்கனவே 2 சந்தர்ப்பங்களையும் ஈரான் பதிலடி தாக்குதல்களை வழங்கியது வழங்காமல் இருக்கவே இல்லை. இப்பொழுது உக்கிரமான பதிலடி தாக்குதல்களை வழங்குகிறது. தன்னிடத்தில் இது தொடர்பான தயாரிப்புகள் இல்லை என்றால் இப்படியான ஒரு நிலையை ஈரான் எடுக்குமா என்கிற ஒரு கேள்வி இருக்குது. காரணம் என்ன, ஈரானுடைய மக்கள் தொகையோடு ஒப்பிடும்போது இஸ்ரேல் ஒரு குட்டி நாடு. ஆனா இஸ்ரேலை பொறுத்தவரையில 130க்கும் மேற்பட்ட அணு
அணு ஆயுதங்கள் அவர்களிடத்தில் இருப்பதாக சொல்லப்படக்கூடிய நேரத்திலையும் அமெரிக்கா அவங்களுக்கு முழுமையான சப்போர்ட்டிவாக இருக்கிற நேரத்திலையும் இஸ்ரேலோடு மோதுவதற்கு ஈரான் தலைப்பட்டது இந்த ஆயுதங்கள் இல்லாத பட்சத்தில் அந்த தைரியம் அதற்கு கிடைத்திருக்குமா என்கிற கேள்வியை நம் முன்னால் எழுப்புகிறது. இதை தாண்டி நம்ம புரிய வேண்டிய இன்னொரு பகுதி என்னன்னு சொன்னா, இஸ்ரேல் மீது ஈரான் அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கும் ஈரான் மீது இஸ்ரேல் அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கும் பாரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஈரான் மேல இஸ்ரேல் அணு ஆயுத தாக்குதலை நடத்தினார்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய நாடு, அந்த நாட்டுக்குள்ள அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள், அடுத்தடுத்த நாடுகள் பாதிக்கப்படுவது ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனா இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தப்பட்டா பக்கத்துல ஜோர்தான் இருக்கிறது, ஏன் காசா இருக்கிறது, சிரியா இருக்கிறது, சுற்றி வளைத்து பல அரபு நாடுகள் இருக்கிறது என்கிற ஆபத்தும் இல்லாமல் இல்லை. இப்படி ஒரு குழப்பகரமான நிலை இருக்கிற நேரத்தில் தான் ராயல் யுனைடெட் சர்வீசஸ் இன்ஸ்டிடியூட் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை ஒரு ஆச்சரியமான தகவலை தந்திருக்கிறது. என்னன்னா, சுருக்கமாக நீங்க முதல்ல ஈரானுடைய அணு ஆயுதங்கள் தொடர்பான தயாரிப்பு எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அணுவை தயாரிக்கிற நேரத்தில் பெரும்பாலான நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அணு ஆயுத தயாரிப்பு நிலையங்களை ஒரு இடத்துல அல்லது ரெண்டு இடத்துல வைத்துக் கொண்டுதான் செயல்படுவார்கள். ஆனா ஈரானை பொறுத்தவரையில ஒவ்வொரு கட்டத்திற்கும் தனித்தனி இடங்களை அவர்கள் வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. உதாரணமா ரொட்டி தயாரிக்கிறோம்னு வச்சுக்கிறோங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக. ரொட்டியை தயாரிக்கிறதா இருந்தா மாவு வேணும், ரொட்டியை தயாரிக்கிறதுக்கு தண்ணி வேணும், அதுக்கு சேர்க்க வேண்டிய சேர்மானங்கள் வேணும், அதை ரொட்டி மாதிரி செஞ்செடுத்துட்டு அந்த மாவை பிசையணும், பிசைச்சிட்டு அதை ரொட்டியாக செஞ்செடுக்கணும், செஞ்செடுத்ததுக்கு பிறகு அதை சூடு காட்டணும். இப்படி பல கட்டங்கள் இருக்குதா இல்லையா? இது மாதிரி அணுவாக இருந்தா ஒவ்வொரு கட்டம் இருக்கும். இந்த ஒவ்வொரு கட்டத்தையுமே அவங்க பிரித்து பிரித்து பல இடங்களில் வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது இஸ்ரேல் ஈரான் மீது நடத்தி இருக்கக்கூடிய இஸ்பஹானுடைய தாக்குதலாக இருந்தாலும், தப்ரீஸுடைய தாக்குதலாக இருந்தாலும், நடான்ஸினுடைய தாக்குதலாக இருந்தாலும், இது அத்தனையுமே மேலோட்டமான செயல்பாடுகள் மீதான தாக்குதல் தான் என்று அடித்து சொல்கிறது ஈரான் மட்டுமல்ல, சர்வதேச அணு ஆயுத தடுப்பு மையமும் கூட. என்ன காரணம்னா, இஸ்ரேலுடைய தாக்குதல் அகோரமாக இருந்திருந்தால் அல்லது உண்மையிலேயே அணு ஆயுத தயாரிப்பின் முழுமை பெற்ற ஒரு இடத்திற்கு தான் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருந்தால் இவ்வளவுக்கும் அணு கதிர்வீச்சுக்கள் வெளியேற்றப்பட்டு ஈரான்ல முக்காவாசி பேர் அதிலேயே செத்து மடிஞ்சிருப்பாங்க. ஆனா அப்படி ஒரு நிலை இந்த நிமிடம் வரைக்கும் இல்லை. அப்படி என்றால் என்ன நடக்கிறது, எங்கு இருக்கிறது அணு தொடர்பான செயல்பாடுகள், ஈரான் வைத்திருக்கிறதா இல்லையா என்கிற கேள்விக்கு நாம் பதில் தேட வேண்டியிருக்கிறது. அந்த பதிலை தான் இன்றைக்கு RUSI என்கிற ராயல் யுனைடெட் சர்வீசஸ் இன்ஸ்டிடியூட் என்கிற ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. இந்த ஆர்டிகலை பல அரபு ஊடகங்கள், குறிப்பாக அல் ஜசீராவை தாண்டி அரபு ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிற அதே நேரம் ஈரானுடைய பல ஊடகங்களும் இதே ஆர்டிகல் ஆய்வை வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த நேரத்துக்கு மிக பொருத்தமான ஆய்வு என்கிற காரணத்தினால இந்த செய்திகளை நம்ம பகிர வேண்டியிருக்கிறது. குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஈரானுடைய சில ஆய்வு மையங்களுடைய ஃபெசிலிட்டிஸினுடைய காட்சிகள் நீங்க பார்க்கலாம். இது நடான்ஸ்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய அணு ஆயுத தயாரிப்பு ஆய்வு மையம். எல்லாம் பூமி கடியில மேலே இருக்கிற கட்டடங்கள் எல்லாம் நதிங், பூமி கடியில தான் எல்லாமே வச்சிருக்காங்க. இங்க சேட்டலைட் இமேஜ் நீங்க பார்க்கலாம் நடான்ஸினுடைய காட்சி எப்படி இருக்கிறது என்பது. இந்த பூமி கடியில தான் அவர்கள் முழு வேலைகளை பார்த்துக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிற நேரத்தில் இந்த இடத்திற்கு 2 தடவைகள் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக சொல்லுகிறது. ஆனா எந்த விதமான ஆபத்துகளும் ஏற்படவில்லை என்று திட்ட தெளிவாக ஈரான் மட்டும் அறிவிக்கல, சர்வதேச அணு ஆயுத தடுப்பு முகமையும் அறிவித்திருக்கிறது. இப்படி இருக்கிற போதுதான் ஈரானுடைய மிக முக்கியமான அணு ஆயுத அல்லது அணு ஆராய்ச்சி நிலையமாக கருதப்படக்கூடிய இடங்கள் ஒன்று நடான்ஸ், இரண்டாவது போட்டோ. இந்த 2 இடத்துல தான் அவர்களுடைய ஆய்வின் உச்சகட்ட நிலையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த இடங்கள் இரண்டையுமே இஸ்ரேல் அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களிடம் இருக்கிற பங்கர் பஸ்டர் பாம்களை கொண்டோ அல்லது வேறு விதமான குண்டுகளை கொண்டோ அழிக்க முடியாது என்கிறது ராயல் யுனைடெட் சர்வீசஸ் இன்ஸ்டிடியூட் நிறுவனம். ஏன்னா அவங்கள்ட்ட இதுவரைக்கும் இருக்கக்கூடிய ஆயுதங்களால இது எவ்வளவு ஆழம் பூமிக்குள்ள இருக்கிறதோ அவ்வளவு ஆழத்துக்கு சென்று தாக்குதல் நடத்த முடியாது, இது இஸ்ரேலுடைய வெற்றிக்கு உத்தரவாதம் அளிக்காது என்கிறது இந்த ஆய்வு மையம். அதை தாண்டி அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இடத்தை அழிக்கிறதுன்னு இஸ்ரேலோ அமெரிக்காவோ முடிவெடுத்தால் தொழில்நுட்ப ரீதியாக இது கடைசி என்று நினைத்துக் கொண்டு முடிவெடுக்கணும். அடிக்கிறோம், இனி டூ ஆர் டை என்கிற நிலை தான், இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது என்று ஒரு நிலை எடுத்து தாக்குதல் நடத்தினாலே உண்டு தவிர இல்லாவிட்டால் இந்த இடத்தை அழிப்பது அசாத்தியமானது என்கிறது இந்த ஆய்வு அறிக்கை. மேலதிகமாக அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, ஈரானுடைய யுரேனியம் செறிவூட்டக்கூடிய வசதிகள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த நடான்ஸ் என்கிற இந்த ஆய்வு தளத்தை பொறுத்தவரையில இஸ்ரேலிய தாக்குதல்கள்ல இந்த இடம் இலக்கு வைக்கப்பட்டது. ஆனாலும் எந்த விதமான கதிர்வீச்சுகள் கூட வெளியே வரவில்லை. அதற்கான காரணம் என்னன்னா, இந்த ஆய்வு மையத்துடைய உணர்திறன்கள் அத்தனையுமே மிக ஆழத்தில் இருக்கிறது. எனவே அவர்களுடைய தாக்குதல் அதற்கு எந்த சேதத்தையும் உண்டாக்கவில்லை என்று இந்த ஆய்வு விவரங்கள் சொல்லுகிறது. மட்டுமல்லாம RUSI என்கிற ராயல் யுனைடெட் சர்வீசஸ் இன்ஸ்டிடியூட் இந்த அறிக்கையில மேலதிகமாக சொல்லப்படக்கூடிய மதிப்பீடுகள் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, இந்த நடான்ஸ் ஆய்வு மையத்தினுடைய சில பகுதிகள் பூமி மட்டத்தில் இருந்து 8 மீட்டருக்கும் அதிகமான ஆழத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 26 அடி ஆழத்திற்கும் அப்பால் இருப்பதாக நம்பப்படுவதாக அந்த ஆய்வு சொல்லுவது மட்டுமல்லாம இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய
தாக்குதல் ஆயுதங்களை பொறுத்தவரையில 6 மீட்டர் ஆழத்திற்கு சென்று தாக்குகிற வசதி தான் அவர்களிடத்தில் இருக்கிறது. ஆனா இதுவே 8 மீட்டருக்கும் அதிகமான ஆழத்தில் இருக்கிறதுனால அதை தாக்க முடியாத ஒரு சிக்கல் இஸ்ரேலுக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறது இந்த ஆய்வு அமைப்பு. அதை தாண்டி தாக்கினால் கூட இவர்கள் இதை செய்திருக்கக்கூடிய மெத்தட் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, மேல்மட்டம் கான்கிரீட்டுகளால் அமைக்கப்பட்டதாக தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள முழுவதுமாக கற்பாறைகளால் அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. கான்கிரீட்டை உடைக்கணும், அதுக்கு பிறகு கற்பாறைகளை உடைக்கணும். அப்படி உடைத்துக் கொண்டு உள்ளே சென்றால் மட்டும்தான் இந்த நட்டான்ஸ் ஆய்வு மையத்தை அழிக்க முடியுமாக இருக்கும். எனவே பலகட்ட பாதுகாப்பை ஈரான் செய்துதான் இதை தயாரித்திருக்கிறது என்கிறது இந்த RUSI ஆய்வு அறிக்கை. அதை தாண்டி ஈரானுடைய அடுத்த மிக முக்கியமான ஆய்வு மையமாக இருக்கக்கூடிய போர்டோ ஆய்வு மையத்தை பத்தி இந்த அறிக்கை சொல்லுகிற நேரத்தில் மேலதிகமாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் மட்டுமல்ல அமெரிக்கா நினைத்தால் கூட போர்டோ ஆய்வு மையத்தை அழிக்க முடியுமா என்கிற கேள்வி இருக்கிறது. இது தேவையற்ற ஒரு சண்டையை உண்டாக்கி இருக்கிறார்கள் என்கிற ஒரு விளக்கத்தை அவங்க சொல்றாங்க. அதை என்ன அடிப்படையாக வச்சு சொல்றாங்கன்னு சொன்னா, ஈரானுடைய இரண்டாவது யுரேனியம் செறிவூட்டல் தளமாக இருக்கக்கூடிய இந்த போர்டோ என்கிற பகுதி இதைவிட பலமாகவும் ஆழமாகவும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்கிறது இந்த RUSI என்கிற ஆய்வு நிறுவனத்தினுடைய அறிக்கை. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த நட்டான்ஸை பொறுத்தவரை 8 மீட்டர் ஆழத்தில் இருப்பதாக அந்த அறிக்கை சொன்னாலும் போர்டோ ஆய்வு மையத்தை பொறுத்தவரை 80 முதல் 90 மீட்டர் ஆழத்திற்கு இந்த ஆய்வு மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 262 முதல் 295 அடி ஆழம் அளவுக்கு அது உள்ளே புதைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கு தாக்குதல் நடத்துவது என்று சொன்னால் அது அமெரிக்க ராணுவத்தினால் மாத்திரம்தான் முடியும். அமெரிக்க ராணுவம் நேரடியாக ஓர்ல களமிறங்கினால் மட்டும்தான் அது சாத்தியப்படும். அதுவும் மொத்தமாக அழிக்க முடியுமா என்கிற கேள்வி இருக்கிறது என்கிறது இந்த ராயல் யுனைடெட் சர்வீசஸ் இன்ஸ்டிடியூட்டினுடைய ஆய்வு அறிக்கை. அது விவரமாக அவங்க சொல்றாங்க பாருங்க. அமெரிக்க ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஆக உச்சகட்டமான பதுங்குகுழி பங்கர் பஸ்டர் பாம்கள்ல உலகத்திலேயே நம்பர் 1 டாப் பங்கர் பஸ்டர் பாமாக அறியப்படுவது GBU-57 என்கிற வகையான அந்த குண்டுதான் உலகத்திலேயே பூமிக்கு அடியில் போய் ஆழமாக அட்டாக் பண்ணக்கூடிய பயங்கரமான குண்டாக பார்க்கப்படுகிறது. இந்த குண்டை போட்டா கூட இவ்வளவு ஆழத்திற்கு சென்று தாக்குமானா தாக்காதுங்கிறாங்க. ஏன்னா அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய உலகத்திலேயே நம்பர் 1 பங்கர் பஸ்டர் பாம் கூட 60 மீட்டர் அளவுக்கு தான் உள்ளே செல்ல முடியும். ஆனால் ஈரான் 80 மீட்டர் ஆழத்தில் போர்டோ ஆய்வு மையத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில GBU-57 வகையான குண்டுகளை அந்த இடத்துல கொண்டு போடணும்னாலும் இஸ்ரேலால் போட முடியாத ஒரு நிலை இருக்கிறது. காரணம் என்ன சொன்னா, இந்த வகையான குண்டுகளை போடணும்னு சொன்னா அமெரிக்காவினுடைய விமானப்படையில் இருக்கக்கூடிய B2 ஸ்டெல்த் வகையான விமானங்கள் தான் அந்த குண்டுகளை போட முடியும். இந்த விமானங்கள் அமெரிக்காவை தவிர வேற எந்த நாட்டிடத்திலும் கிடையாது. அமெரிக்கா மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இஸ்ரேலுக்கு கூட இந்த விமானங்களை கொடுக்கவில்லை. எனவே இந்த GBU-57 வகையான குண்டுகளை போட்டு ஈரானுடைய நட்டான்ஸையோ அல்லது ஈரானுடைய போர்டோ யுரேனியம் செறிவூட்டல் ஆய்வு மையத்தையோ அழிக்கணும்னா கூட அவர்களுக்கு குண்டும் தேவைப்படும், அமெரிக்காவினுடைய B2 ஸ்டெல்த் வகையான விமானமும் தேவைப்படும். அந்த ரெண்டையுமே அமெரிக்கா நேரடியாக செயல்படுத்துமே தவிர யாருக்கும் அவங்க கொடுக்கிறது இல்லை எனும்போது அவர்களுடைய ராணுவம் நேரடியாக ஈராக்ல அட்டாக் பண்ணினாங்கல்ல, அது மாதிரி நேரடி ஒரு அட்டாக்கு அவங்க வந்தா மட்டும்தான் இது சாத்தியப்படும். அப்படியே வந்து தாக்கினால் கூட என்ன நடக்கும்னு சொன்னா முழுமையாக ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விடும். 80 மீட்டர் அளவு ஆழத்தில் அது இருக்குது. 60 மீட்டர் அளவுக்கு தான் அந்த தாக்குதலை அவர்களால் மேற்கொள்ள முடியும் என்று இன்றைக்கு RUIS என்கிற ராயல் யுனைடெட் இன்ஸ்டிடியூட் சர்வீசஸ் என்கிற அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஆய்வறிக்கையில் சொல்லி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். சுருக்கமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஈரான் இந்த தாக்குதல்களை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பதை கவனத்தில் கொண்டுதான் தன்னுடைய யுரேனியம் செறிவூட்டக்கூடிய நட்டான்ஸ் அதே போன்று போர்டோ ஆகிய மையங்களை தயாரித்திருக்கிறது. இதை தவிர்த்து ஈரானில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 19க்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஈரான் இந்த காரியங்கள்ல யுரேனியம் செறிவூட்டுகிற வேலையில் ஈடுபடுவதாக சொல்லப்பட்டாலும் உச்சகட்டமான இடமாக போர்டோவும் நட்டான்ஸும் தான் பார்க்கப்படுகிறது. இந்த ரெண்டு இடத்தையும் தாக்கி மொத்தமாக அழிப்பதாக இருந்தால் கண்டிப்பாக அது இஸ்ரேலால் முடியாது. அமெரிக்கா நேரடியாக போருக்கு வரணும். நேரடியாக போருக்கு வந்து மேலே நம்ம சொன்ன குண்டை பயன்படுத்தணும். அதை பயன்படுத்தணும்னா அமெரிக்காவினுடைய ராணுவத்தினுடைய விமானங்களுக்கு மட்டும்தான் முடியும். இதையெல்லாம் செய்து அதை அழிப்பதற்கு அவர்கள் முனைவார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிற அதே நேரம் அப்படியே செய்தாலும் 60 மீட்டர் அளவுக்கு தான் தாக்க முடியும், 80 மீட்டருக்கு உள்ளே போக முடியாது என்கிற ஒரு நிலை இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இதை தாண்டி ஈரானுடைய இந்த அணுத்திட்டங்களை அவர்கள் இல்லாது வைக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. ஈராக்கை மொத்தமாக அழித்து கைப்பற்றியதை போல, ஆப்கானிஸ்தானை மொத்தமாக அழித்து கைப்பற்றியதை போல ஈரானை அவர்கள் மொத்தமாக அழித்து கைப்பற்றி எங்க ஆட்சி தான் ஈரான்ல என்று சொல்லி 20 வருஷம் ஆப்கானிஸ்தானை வச்சுக்கிட்டு இருந்தாங்க, அதே மாதிரி ஈராக் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி கையில எடுப்பாங்கன்னு சொன்னா மட்டும் ஏதோ ஒரு வகையில இந்த ஆய்வு மையத்தினுடைய செயல்பாடுகளை இல்லாமலாக்கி மொத்தமாக அழிக்க முடியும் என்று RUIS என்கிற ராயல் யுனைடெட் சர்வீசஸ் இன்ஸ்டிடியூட்டினுடைய ஆய்வு இன்றைக்கு வெளிப்படையாக சொல்லி இருக்கிறது. எனவே இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில இது ஒரு பழிவாங்கும் யுத்தமாக, ஈரானை அடக்கும் யுத்தமாகத்தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய முழுமையான பங்களிப்பில் தான் இது நடக்கிறது. ஆனா
எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று அமெரிக்கா சொல்லிக் கொண்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு 620வது நாளாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 வருடங்களை நம்ம நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த தாக்குதல்கள் தொடர் தாக்குதல்களாக மாறி, நமக்கெல்லாம் தெரியும் லெபனான் மீதான தாக்குதல், யமன் மீதான தாக்குதல் என்று மாறி மாறி தற்போது ஈரான் இஸ்ரேல் இடையிலான தாக்குதல்களாக உச்சம் தொட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் காசாவில் என்ன நடக்கிறது என்பது மிக முக்கியமானது. காசாவை பொறுத்தவரை இந்த நிமிடம் வரைக்கும் அவர்களுக்கு தேவையான உணவுகளோ மருந்துகளோ அல்லது அவர்களுக்கு தேவையான தண்ணீர் கூட கிடைக்காத ஒரு நிலை இருக்கிறது. அங்கங்க கிடைக்கக்கூடிய தண்ணீரை வைத்து சமாளித்துக் கொண்டுதான் அவர்களுடைய காலம் கழிகிறது என்கிறது பாலஸ்தீன சுகாதார அமைப்பு. இதற்கு இடையில தொடர்ந்தும் காசா மீதான தாக்குதல்களையும் உக்கிரமாக நடத்துவதற்கு எத்தனைத்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகளும் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானுடனான தாக்குதலில் மும்முரமாக இஸ்ரேல் இருக்கிற காரணத்தினாலையும், இஸ்ரேலை மூச்செடுக்க விடாமல் ஈரான் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலையும் இஸ்ரேலுடைய பார்வை காசாவை விட்டு சற்று தூரம் தள்ளியே நிற்பதையும் நம்ம அவதானிக்க முடிகிறது. இது ஒரு விதத்தில் காசா மக்களுக்கு ஒரு மன நிம்மதியான ஒரு சூழலாகவும் இருக்கிறது என்பதிலும் மாற்று கருத்தில்லை. இப்படியான சூழல்களுக்கு உள்ளாகத்தான் இன்றைய நாளிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அப்பாவிகள் மீதான தன்னுடைய தாக்குதல்களை தொடர்ந்து இருக்கிறது. காசா மக்களுக்கு உண்பதற்கு உணவு இல்லை எனும்போது அந்த நாட்டுக்குள்ள எது கிடைக்குதோ எங்க கிடைக்குதோ அதை தேடி அந்த மக்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக காசா ட்ரஸ்ட் என்கிற பெயரில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து உணவு கொடுப்பதாக உருவாக்கிய மையங்களை நோக்கி தொடர்ந்தும் உணவுகளை பெற்றுக் கொள்வதற்காக அந்த மக்கள் எத்தனிக்கிற போது இன்றைக்கு நடந்த சம்பவத்தில் மாத்திரம் 60 அப்பாவி சகோதரர்கள் அந்த இடத்திலே கான் யூனிஸ் பகுதிகளிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். உண்பதற்கு உணவில்லாத நிலையில உணவு தேடி செல்லுகிற அப்பாவிகள் மீது அகோர தாக்குதலை நடத்துகிறது ஜியோனிச ஆக்கிரமிப்பு அரசாங்கம். அதில் தான் இந்த 60 பேர் கொல்லப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் 200க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. படுகாயப்பட்டவர்களுக்கு உரிய மருத்துவங்களை செய்வதற்கு கூட வாய்ப்பில்லாமல் காசாவில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உலகமே கண்ணை திறந்து கொண்டு பார்வையற்று காசா மீது இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான கள நிலவரமாக இருக்கிறது. இன்னைக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில வார் என்று வந்ததோட பல நாடுகளும் பல கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கேன். நம்ம கூட சொல்லிக் கொண்டிருக்கலையா, அது சரியா, இது பிழையா, அப்படி நடக்குதா, இப்படி நடக்குதா, ஈரானா, சவுதியா, குவைத்தா, பஹ்ரைனா, எவ்வளவு கதையாடல்கள். இந்த கதையாடல்களுக்கு மத்தியில இந்த அரபு நாடுகள் எந்த நாடாவது அவங்களுக்கு போய் ஒரு ஏர் ட்ரூப் பண்ணலாமா இல்லையா, வான்வழியாக உணவு போடலாமுங்க. போடும்போது எந்த ராணுவமும் அதை தடுக்க முடியாது. சர்வதேசம் ஒப்புக்கொண்ட விதி. அமெரிக்காவே ஒரு நாட்டுக்குள்ள குண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறான்னா இன்னொரு நாடு நினைக்க, குட்டி நாடு ஸ்ரீலங்கா நினைக்குது நாங்க அந்த நாட்டுக்கு உணவு கொடுக்க போறோம், வான்வழியாக போய் உணவு கீழே போடுறாங்கன்னு வைங்க, அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்த முடியாது என்கிற உறுதியான விதி இருக்கிற போது இந்த அரபு நாடுகள் அத்தனையும் இன்றைக்கும் கைகட்டி பார்த்துக் கொண்டிருக்கிறது. மருத்துவத்துக்கு தேவையான பொருட்களை வான்வழியாக கீழே போடலாமா இல்லையா, அதே மாதிரி உணவுகளை கீழே போடலாமா இல்லையா, அப்ப இந்த மரணத்தையாவது குறைக்கலாமா இல்லையா? என்ன பண்ண ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல அவங்களுடைய உள்ளத்துல வகுன் வந்து விட்டது. மல் வகுன் யா ரசூலல்லாஹ் என்றார்கள் சஹாபாக்கள். வகுன் என்றால் என்ன நபிகளாரே என்று கேட்கும்போது கராஹியத்துல் மௌத், மரணத்தை வெறுப்பார்கள், வஹுப்பு துன்யா, உலகத்தை நேசம் கொள்வார்கள், வாழணும் 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 என்கிற ஆசை மிகைக்கும். நாளைக்கு சத்துருவோமோ நாளைக்கு சத்துருவோமோ, காசாவுல போற ஒரு குண்டு நம்மள போட்டுருவானோ, ஈரானுக்கு அடிக்கிறதுல ஒண்ணு நம்ம பக்கம் திருப்பி விட்டுருவானோ என்கிற பயம் அவர்களை ஆட்கொண்டிருக்கும். அதனாலதான் இன்னைக்கு நிலைமையை பார்க்கிறோம். இப்படி அந்த மக்கள் அவதிப்பட வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல் இருக்கிற போது அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராளிகளை பொறுத்தவரை தொடர்ந்தும் அவர்களுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை அவர்கள் வழங்காமல் இல்லை. இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இஸ்ரேல் மீது மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களை ஷின்பத்துக்கு பொறுப்பான உயர் ராணுவ அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக காசாவினுடைய தெற்கில் இருக்கக்கூடிய கான் யூனிஸ் பகுதிகளில் வெடிகுண்டு தாக்குதல் மூலமாகத்தான் இவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இவர் ஷின்பத்தினுடைய முக்கியமான தளபதியாக இருப்பது மட்டுமல்லாமல் இத்தோடு ஷின்பத்தினுடைய 11வது நபர் காசாவிலே கொல்லப்படுகிறார். இஸ்ரேலுடைய உள்நாட்டு உளவு பிரிவினுடைய சிறப்பு தளபதி ஒருவர் தான் இங்கே கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதுதான் ஹைலைட்டடான முக்கியமான விவகாரம். ஏன்னா ஒருபுறம் நீங்க பாப்பீங்க ஈரானுடைய தளபதிகள் கொலை அப்படின்னு செய்தி வரும், இங்க அசால்ட்டா குருவியை சுடுற மாதிரி சுட்டு போட்டுருக்காங்க. இஸ்ரேலுடைய உளவு பிரிவின் மிக முக்கியமான அதிகாரி தான் இங்கே கொல்லப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் கான் யூனிஸ் பகுதிகளில் கடுமையான ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கும் அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை ராணுவத்துக்கும் இடையில நடைபெற்ற சண்டைகள் ஆரம்பமாக இருதரப்பும் துப்பாக்கி சூடு தாக்குதல்களை நடத்தி கொண்டாலும் துப்பாக்கி சூடு தாக்குதல்கள் முடிந்து விட்டது என்று நினைத்துக் கொண்டு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் நகர ஆரம்பித்த நேரத்தில் அவர்களை திசை திருப்பி தாக்குதல் நடத்தி இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. அதாவது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க இருந்த வெஹிக்கிள்ல இருந்து வெளியேறி தாக்குதல்களை முன்னோக்கி நகர்த்திக் கொண்டே இருந்தார்கள். அவங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பின்னோக்கி போய்கொண்டே இருந்தது. அது எதுக்காக போயிருக்காங்கன்னு சொன்னா, இங்க நீங்க பாத்தீங்கன்னா இதான் அவங்க போகிற மிக முக்கியமான வெஹிக்கிள். இப்படியான வெஹிக்கிள்ல பயணிக்கிற போது அந்த இடத்துல தாக்குதல் நடத்தப்படுகிறது. அவங்க பின்னோக்கி போய்கொண்டே இருந்தாங்க. நாங்க அவங்க அடிச்சு விரட்டணும் நினைச்சுக்கிட்டு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் முன்னோக்கி போய்கொண்டே இருந்த நேரத்தில் அவர்களுக்கு 2 தரப்புக்கும் பின்னால் இருந்து உள்ளே நுழைந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அடுத்த தரப்பு இந்த வெஹிக்கிள்கள்ல குண்டுகளை செட் பண்ணி
வெடிக்க செய்ததுல இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தாக்குதலில் 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 10க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர்கள் மூலமாக இவர்களுடைய சடலங்களும் காயப்பட்டவர்களும் அள்ளிக்கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய கோலானி படைப்பிரிவின் 12வது பெட்டாலியன் மீதுதான் இந்த கடுமையான தாக்குதலை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் நடத்தி இருக்கிறது. இது இன்றைக்கு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக காசாவுக்குள் வீழ்ந்திருக்கிறது. ஆல்ரெடி காசாவில் இருந்து 92 பெட்டாலியன் அவங்க வெளியெடுத்திருக்கிறாங்க. இஸ்ரேல் ஈரானோடு சண்டை பிடிப்பதற்காக. இப்ப ஈரானோடு மோதுறதா இங்க மோதுறதாங்கிற கன்ஃபியூஷன்ல இருக்கிற ஒரு நிலை மாறி இருக்கும் போதுதான் இன்றைக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான தாக்குதல்களும் உச்சம் தொட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 2 முக்கியமான செய்திகளை தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்திலே சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியிட்டிருக்கிறார். அதில் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, ஈரானுடைய வான்பரப்பு முழுமையாக எங்கள் கண்ட்ரோலுக்குள்ள தான் இருக்குது, அவங்க கண்ட்ரோல்ல இல்ல, நாங்க நினைச்சதை பண்ண முடியும் என்று சொல்கிறார். நாங்கன்னு எதை சொல்றாரு என்பது வெளிப்படையாக அவர் சொல்லல. பார்த்தா இஸ்ரேலும் ஈரானும் சண்டை பிடிக்கிறதா சொல்றாங்க, ஆனா எங்க கண்ட்ரோல்ல இருக்குது, நாங்க நினைச்சா எதையும் பண்ணலாம்ங்கிறார். எனவே இந்த யுத்தம் யாருக்குமானது என்பது வெளிப்படையாகவே தெரியக்கூடிய ஒன்றாக இருப்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் சொல்வதை போல ஈரானுடைய வான்பரப்பு முழுவதுமாக அவங்க கண்ட்ரோல்ல இருந்திருந்தா இன்னைக்கு ஈரான் சாம்பலா போயிருக்கும். ஆனா ஈரானை பொறுத்தவரை உள்ள வரக்கூடிய இஸ்ரேலுடைய ஆயுதங்கள், உள்ளே தாக்குதலுக்காக வரக்கூடிய ட்ரோனாக இருக்கலாம் அல்லது ஏவுகணைகளாக இருக்கலாம், அவற்றை அவர்களும் தாறுமாறாக சுட்டு வீழ்த்துகிற செய்திகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. எனவே வான்பரப்பு எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா எதையுமே சுட்டு வீழ்த்த கூடாது என்கிற ஒரு நிலை இருக்க வேண்டும். அதை மிஞ்சி ஈரான் சுட்டு வீழ்த்தி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரம் ஆயத்துல்லா அலி காமனி அவர்களை கொல்வதற்கு ஏற்கனவே அனுமதியை இஸ்ரேல் கேட்டதாகவும் அதற்கு தான் அனுமதி கொடுக்கவில்லை என்கிற விதமான ஒரு செய்தி நேற்றில் இருந்து பரவியது. நம்ம அதுக்கு தனியாக நேற்றே ஒரு வீடியோ வெளியிட்டிருந்த நேரத்தில் இன்றைக்கு தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்துல என்ன சொல்லியிருக்கிறார்னா, ஆயத்துல்லா அலி காமனி தொடர்பாக தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்துல டொனால்ட் ட்ரம்ப் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். அது அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவர் ஒரு எளிமையான இடத்தில், எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுமான ஒரு இடத்துல தான் அவர் தற்போது இருக்கிறார். அவர் இருக்கிற இடம் எங்களுக்கு தெரியும், ஆனா அவரை கொல்வதற்கு நாங்கள் தயார் இல்லை, அவரை கொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை என்று சொல்லி சோஷியல் பக்கத்துல எழுதியிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் எக்ஸ்ட்ரா என்ன சொல்றாருன்னா, அவரை நாங்க கொல்வதனூடாக ஈரான் எங்களுடைய பொதுமக்கள் மீதும் அல்லது எங்களுடைய ராணுவ தளங்கள் மீது, மிடில் இருக்கிறதா இல்லையா, அதன் மீதெல்லாம் அவர்கள் தாக்குதல் நடத்துகிற நிலைமை ஏற்படலாம். எனவே அதை தவிர்ப்பதற்காக நாங்கள் ஆயத்துல்லா அலி காமனி மீதான எந்த தாக்குதலையும் நடத்த தயார் இல்லை என்று சொல்லுங்க. இதுல நாங்கள் அவங்களை தான் சொல்றாருங்கிறத வெளிப்படையாகவே டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருப்பதையும் இன்றைக்கு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய நேரத்தில் கடந்த 24 மணி நேரத்துக்குள்ளாக 28 இலக்குகளை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலில் சொல்லி இருக்கிறார்கள். ஈரான் நோக்கி வந்த ஏவுகணைகள் அல்லது ட்ரோன்கள் 28 அவங்க சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாம இன்றைக்கு ஈரான் இன்னொரு விளக்கத்தை சொல்லி இருக்காங்க. அது என்ன விளக்கம் சொன்னா, எங்களுடைய தளபதிகள் கொல்லப்படுவதை ஒரு பெரிய செய்தி மாதிரி இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிறீங்க, யுத்தத்தில் தலைவர்கள் தளபதிகள் கொல்லப்படுவது இயற்கை. எங்களுடைய தளபதிகள் கொல்லப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு நாங்கள் தீர்வு வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு கட்டத்திலும் 10க்கும் மேற்பட்ட படைப்பிரிவை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்ற ஒரு ஆச்சரியமான செய்தி இன்றைக்கு ஈரானுடைய IRGC வெளியிட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு பதட்டமான நிலையிலையும் மாற்றுப்படைகள் 10 இருக்கிறது என்கிற கருத்தை தான் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு தளபதி வீழ்த்தப்பட்டார்னா, ஒரு தளபதி கொல்லப்பட்டார்னா அதற்கு மாற்றாக ஒரு தளபதியை நாங்கள் நியமிக்கிறதோடு நிறுத்தாம ஒவ்வொரு படைப்பிரிவோடையும் சேர்த்து அதே மாதிரி மாற்று படைப்பிரிவு 10 வச்சிருக்கிறோம் என்கிற ஒரு ஷாக்கான ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. இது எப்படி அவங்க மேனேஜ் பண்றாங்கிறது தெரியல. ஏன்னா இழப்புகள் அவர்களுக்கு வராம இல்ல, வருகிறது. குறிப்பாக இந்த முதல் நாள் இஸ்ரேல் ஈரான் மீது அடிச்ச அடி இருக்குது இல்லையா, அது படு பயங்கரமான அடி. அதை பற்றி வெஸ்ட் மீடியாக்கள் எழுதுற நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இதுல இருந்து ஈரான் மேல எழும்பவே முடியாதுன்னு நினைச்சா அசால்ட்டா எந்திரிச்சு மேல வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டு எழுதக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடியும். அதை ரிலேட்டடாக தான் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு படைப்பிரிவுக்கு பின்னாடியும் 10க்கும் மேற்பட்ட படைப்பிரிவுகளை நாங்க வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இது என்ன மெத்தட்ல வச்சிருக்காங்கிறது தெரியல, சொல்லவும் மாட்டாங்க இந்த நேரத்தில். அதுவும் ஏன்னா அதுவும் ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கக்கூடியதாக நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு ஈரானுடைய பாதுகாப்புத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில மொசாதுக்காக வேலை பார்த்த முகவர்களை கைது செய்திருக்கக்கூடிய செய்திகளை சொல்லியிருக்காங்க. தெஹரானுக்கு மேற்கில் இருக்கக்கூடிய கராஜ் என்கிற நகரம், அந்த நகரத்தில் இஸ்ரேலுக்காக வெடிபொருட்களை தயாரிக்கிற பணியில் இருந்த அதை சோதனை செய்த குற்றச்சாட்டில் தான் மொசாது முகவர்களுக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தியை சொல்லியிருக்கிற அதே நேரம் இளம் என்கிற பகுதிகளில் இருந்த மொசாதுடைய முகவர்கள் 3 பேர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இது அல்லாமல் மொத்தமாக இன்றைக்கு 14 பேரை தட்டி தூக்கி இருக்கிறோம் என்கிற செய்திகளை ஈரான் சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஈரானுக்குள்ள நிறைய மொசாது முகவர்களை களமிறக்கி விட்டிருக்கிறது இஸ்ரேலுங்கிறது தெரியுது. அவர்களை கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். மொத்தம் 14 பேர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. நிறைய சகோதரர்கள் கேட்கிறாங்க, வெளிநாட்டை சேர்ந்த கிட்டத்தட்ட 70 பேரை ஈரான் கைது செய்ததாக, மொசாதுடைய ஆட்களாக வேலை பார்த்தவர்களை கைது செய்ததாக சொல்றாங்க. அப்படியான ஒரு வெளிப்படையான ஒரு செய்தியை ஈரான் எங்கேயுமே இதுவரைக்கும் பகிரல. அப்படி இருந்தா நம்மளும் அதை உங்களுக்கு சொல்றதுக்கு தயாராக இருக்கிறோம். அப்படி இந்த செய்தி இதுவரைக்கும் வரலங்கிறதையும் நம்ம இங்க புரிந்து கொள்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஈரானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன சொல்றாங்கன்னா, இன்றைய நாள் அவர்கள் 10வது 10th வேவ் அட்டாக் பண்ணினாங்க. 10வது அலை தாக்குதல், ஒவ்வொரு அலையாகத்தான் அந்த தாக்குதலை பிரிச்சு வைக்கிறாங்க. அதுல 10th வேவ் இன்னைக்கு அட்டாக் நடந்தது. இதிலே நாங்கள் இதுவரைக்கும் பயன்படுத்தாத புதுவிதமான ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்காங்க. நேற்று நமக்கு தெரியும்
ஹாஜி சுலைமான் என்கிற ஏவுகணையை பயன்படுத்தினாங்க. அது காசிம் சுலைமானி அவர்களுடைய பெயர்ல உருவாக்கப்பட்ட ஏவுகணை. அது பாலிஸ்டிக் வகையை சேர்ந்தது. இன்னைக்கு அவங்க எதனால அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ஆனா புது வகையான ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி இருக்கிறோம். ஜியோனிஸ்டுகளால் இந்த ஏவுகணையை கண்டறியவோ அல்லது இடைமறிக்கவோ முடியாதுங்கறாங்க. இத ரேடார்ல எதையும் கண்டுபிடிக்க முடியாது, தடுத்து நிறுத்தவும் முடியாது, எதிர் அட்டாக் பண்ணவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை இன்னைக்கு நாங்க பண்ணி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான பல ஆச்சரியங்களை அவங்க காணுவாங்கன்றாங்க. இத நம்ம இன்னைக்கு மொசாது தலைமையகத்தின் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதலையே புரிஞ்சுக்கலாம். இருக்கிறதுல ஆக உச்சகட்ட பாதுகாப்பு எதுக்கு கொடுத்திருப்பாங்க? மொசாதுக்கா இல்லையா? பிரதமருக்கு கொடுக்கிற பாதுகாப்பு மாதிரி மொசாதுக்கு பாதுகாப்பு இருக்கும். அப்ப மொசாதுடைய தலைமையகத்துக்கு அடிச்சாங்க. அதை விட பெரிய பாதுகாப்பு அமானுக்கு கொடுத்திருப்பாங்க. அமான் மீது அவங்க இன்னைக்கு கடுமையான தாக்குதல், பின்னாடி ஒரு பட்டியல் இருக்கு. இன்னைக்கு பாதுகாப்பு துறை சார்ந்து நிறைய அட்டாக் பண்றாங்க ஈரான். அப்ப இந்த பாதுகாப்பு சிஸ்டத்தை மீறி அடிச்சிருக்காங்கன்னா புது வகையான ஆயுதத்தினால் தாக்கியதாக சொல்கிறார்கள். அது என்ன என்பதை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை என்பதையும் கவனிக்கணும். அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய ரேடியோ இன்றைக்கு சில முக்கியமான செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. மேற்கு ஈரான்ல விமானப்படை தாக்குதல்களை நடத்த தொடங்கி இருப்பதாக ஒரு 2 ஹவருக்கு முன்னாடி இந்த செய்தி அவங்க வெளியிட்டாங்க. ஈரானுடைய மேற்கு பகுதிகளில் அவருடைய தாக்குதல்களை தொடர்ந்து இருப்பதாக, குறிப்பாக ஈரானுடைய மெட்ஸ் பகுதிகளில் பல தளங்களையும் டசன் கணக்கான ஏவுகணை பகுதிகளையும் நாங்கள் தாக்கி அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலுடைய விமானப்படை தகவலாக வெளியிட்டிருக்கிறது. ஏன்னா இஸ்ரேலும் தாக்குதல்கள் நடத்துறாங்க, நடத்தாம இல்ல. ஆனா ஈரான் பல தாக்குதல்களை முறியடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம கவனிக்கணும். ஈரான் முறியடிக்கிற அளவுக்கு இஸ்ரேல் முறியடிக்கல என்கிறத நம்ம வெளிப்படையா பார்க்க முடியாது. மொசாதுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு விழுந்த அடியிலேயே நம்ம கண்டுகொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய ஊடகங்கள் எடியோத், அஹ்ரோனோத் போன்ற பத்திரிகைகள், அதே போன்ற ஹெரேட்ஸ் போன்ற பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, யுத்தம் ஆரம்பித்த வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சதுல இருந்து இதுவரைக்கும் ஈரான்ல இருந்து 400+ ஏவுகணைகள், பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்தி இருக்கின்றன என்கிற செய்திகளை சொல்லி இருக்காங்க. ஈரான் இஸ்ரேல் மீது 17 அலை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறதுங்கறாங்க. ஆனா ஈரானே 10 அலை தாக்குதல் தான் சொல்றான். இது எப்படி 17 தெரியல. அடிச்சவனே சொல்றான் நாங்க 10th வேவ் வரைக்கும் தான் அடிச்சிருக்கிறோம்னு. ஆனா இவன் என்ன சொல்றானா 17 வேவ் அலை தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறாங்க என்று சொல்லி சொன்னதாக இஸ்ரேலுடைய சேனல் 20 இன்றைக்கு இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இது அவங்களுடைய ஊடகமே சொல்லக்கூடிய செய்தியை தான் உங்களுக்கு நாங்க சொல்றோம். ஆனா ஈரான் 10 வேவ் தான் சொல்றாங்க. அடிச்சவன் சொல்றான் 10 தடவை தான் அடிச்சோம்னு. ஆனா அடி வாங்கினவன் என்ன சொல்றான் 17 தடவை அடி வாங்கினவன் சொல்றான். எது எப்படியோ இதுல இதுவா அதுவான்னு தேட வேண்டிய அவசியம் இல்லை. அடி வாங்கினவன் சொல்றது கூட ஏத்துக்கிட்டு போயிடுவோம், பிரச்சனை கிடையாது. 17 முறை வாங்கியிருக்கோம்னு அவனே சொல்லும்போது நமக்கு என்ன வேண்டி கிடக்குது? அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய செய்தி டெய்லி நியூஸ் பேப்பராக இருக்கக்கூடிய ஹெரேட்ஸ் இன்னும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அது அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஈரானுடைய குண்டுவெடிப்பால பெட்யாம்ல 80க்கு மேற்பட்ட கட்டிடங்கள் மொத்தமாகவே அழிந்திருக்கின்றன என்கிற செய்திகளை சொல்லியிருக்கக்கூடியவங்க, பெட்யாம் என்கிற இந்த சிட்டியை மீள கட்டி அமைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் தேவைப்படும் என்று அறிவித்திருக்கிறார். 5 ஆண்டுகள் பெட்யாம மீட்டெடுக்கிறதுக்கு தேவைப்படும்னா அப்ப அந்த அடி எவ்வளவு பெரிய அடியா இருந்திருக்குங்கிறத தான் நம்ம இங்க யோசிக்க வேண்டியிருக்கு. என்னன்னா காசா இருக்குல்லங்க, காசாவை மீள் கட்டுமானம் செய்கிறதுக்கு 40 பில்லியன் USD தேவை என்று கணக்கிடப்பட்டிருக்கு. அதனால 5 ஆண்டுகளில் மீள் கட்டுமானம் செய்யலாம் என்றும் கணக்கிடப்பட்டிருக்கிறது. அவ்வளவு தாக்குதல் நம்ம பார்க்கணும் காசாவில். இது எப்படி மீள கட்டி எழுப்புறதுங்கிற யோசனை வர்ற அளவுக்கு அங்கே அழிவுகளை செய்திருக்கிறது இஸ்ரேல். அந்த அழிவுகளை 5 ஆண்டுல செஞ்சிடலாம் என்று சொல்லி கணிப்பீடுகள் சொல்லுகிற போது, இப்ப நாங்க அடிய வாங்கல, நாங்களா எப்படி தெரியுமாடா என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த குரூப் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, பெட்யாம் நகரத்தை மட்டுமே திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி எடுக்கிறதுக்கு 5 ஆண்டுகள் தேவைப்படும் என்று சொல்லி சொன்னா இவங்களை எங்க போய் சேர்க்கிறது? யோசிச்சு பாருங்க. இது எப்படின்னா அந்த வெளியில தௌலத்தா தெரியுறாங்க, எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிறது, உள்ளடே அலுவலகம் உள்ளே அழுக்கடா என்று சொல்ற மாதிரி அவ்வளவு அசிங்கப்பட்டுக்கிட்டு கிடக்குறாங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த ஹெரேட்ஸ் பத்திரிக்கை என்னன்னா இதெல்லாம் பப்ளிக்ல போட்டு விட்டுருவாங்க. இந்த மாதிரி விஷயத்தை மானம் காப்பாற்றணும் யோசிக்க மாட்டாங்க. மானத்தை கப்பலை ஏற்றி விட்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த வேலையை தான் இன்னைக்கு பண்ணிருக்காங்க. மைண்ட் வாய்ஸ் எல்லாம் வெளியில பேசுற மாதிரி உள்ள நடக்கிறதெல்லாம் ஹெரேட்ஸ் பத்திரிக்கை வெளியே சொல்லி கொண்டிருக்கிறது. 5 ஆண்டுகள் பிடிக்கிற அளவுக்கு அடின்னா அப்ப மரண அடியாக விழுந்திருக்கிறதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். பெட்யாம் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் ஒன்றாக பார்க்கப்படுது. இரண்டாவது ஹைஃபா பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு நம்ம யார் யாருக்கெல்லாம் அவங்க எண்ணெய் விற்பனை பண்ணி கொண்டிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் நாங்க பெட்ரோல் பிசினஸ் தற்காலிகமாக நிறுத்துறோம், தர முடியாது என்று அறிவித்திருக்கிறார்கள். அதுக்கான காரணம் என்ன சொன்னா, இஸ்ரேலுடைய மிகப்பெரிய எரிபொருள் நிறுவனங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய சொனால் பசான் நிறுவனம் இந்த அறிவிப்பை இன்றைக்கு சொல்லியிருப்பது மட்டுமல்லாம இந்த நிறுவனத்தின் மீது ஈரான் சரமாரி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இஸ்ரேலுடைய மிகப்பெரிய பெட்ரோலிய நிறுவனம் இது. இந்த நிறுவனம் தன்னுடைய பல கம்பெனிஸ் எங்க வச்சிருந்தாங்கன்னா, தயாரிப்பு சுத்திகரிப்பு எல்லாம் ஹைஃபாவில் வச்சிருந்தாங்க. ஹைஃபாவை தான் தட்டி தூக்கிட்டாங்களே, அதனால அவர்களுடைய பிசினஸ் டோட்டலாக அடிபட்டு போயிருக்கிறது. ஹைஃபாவுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தினுடைய வசதிகள் சீர்குலைந்து போய் இருக்கிறதுனால எண்ணெய் ஏற்றுமதியில் மிக பெரிய ஒரு இழப்பை சந்தித்திருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுடைய பல செய்தி ஊடகங்களும் இந்த மகிழ்ச்சியான செய்தியையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இஸ்ரேல் பொருளாதார ரீதியாக பலத்த அடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஹைஃபா போர்ட் நாம சொன்னோம், அது அவங்களுடைய இதயம், அது அதையே அடிச்சு தூக்கி இருக்கிறாங்கிறது மிக தெளிவாக தெரிகிறது. அதே நேரம் இன்றைய நாள்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு
ராணுவத்தினுடைய புலனாய்வு பிரிவுகளை நோக்கி கடுமையான சேதத்தை உண்டாக்குகிற தாக்குதலை ஈரான் நடத்தியிருந்தது. நம்ம வீடியோ ஒன்று தனியாக போட்டிருக்கிறோம். மொசாத் மேல அட்டாக் பண்ணப்பட்டது. நம்முடைய டெலிகிராம் சேனல்ல எவ்வளவு பெரிய ஒரு அடிங்கிறதுக்கான அந்த வீடியோ ஆதாரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. பார்க்க சகோதரர் அதில் பார்த்துக் கொள்ள முடியும். அந்த தாக்குதல் நீங்க பாத்தீங்கன்னா IRGC தான் இந்த அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க. குறிப்பாக ராணுவ புலனாய்வு மையத்தை மொத்தமாக அழித்திருப்பதாக சொல்கிறது. அது மொசாத் பகுதி அளவில் தான் அழிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய மொசாதுக்கு முன்னாடியே மொசாதுடைய தாய் அமைப்பு என்று சொல்லக்கூடிய அமான் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் அமானுடைய அந்த தாக்குதல் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப வெடிச்சு சிதறுகிற காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா அங்கதான் நிறைய இஸ்ரேலி ராணுவத்தினுடைய வெப்பன் களஞ்சியமாக அது பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எனவேதான் அதை நோக்கி அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். வெடித்து சிதறுகிற காட்சிகளை, இன்னும் நிற்காமல் வெடிக்கிற காட்சிகளை அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்களை நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இது தொடர்பான நம்முடைய முந்தைய வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், டெல் அவீவுக்கு அருகில் இருக்கக்கூடிய கிலியோட் என்கிற ராணுவ தளத்தின் மீதும் இன்றைக்கு ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தது என்று சொல்லியிருந்தோம். இந்த கிலியோட் ராணுவ தளத்தை பொறுத்தவரையில இந்த தளத்துல தான் இஸ்ரேலுடைய 8200 என்கிற ராணுவ தளம் இருக்கிறது. இந்த டெலிகிராம்ல சில பேர் கமெண்ட்ல ஒருத்தர் ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க 8200க்கு என்ன நடந்ததுன்னு. இதான் நடந்திருக்குது. எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க 8200க்கு என்ன நடந்ததுன்னு. கிலியோட் தளத்தின் மீது தாக்குதல் நம்ம முந்தைய வீடியோல சொல்லியிருந்தோம். கிலியோட் தளத்துல தான் 8200 இருப்பதாக இன்றைக்கு வெளிப்படையாகவே இஸ்ரேலை அறிவித்திருக்கிறது. 8200 மீது வெற்றிகரமான ஒரு தாக்குதலை இன்றைக்கு ஈரான் நடத்தி இருப்பது மட்டுமல்லாம இந்த 8200 சிக்னல்ஸ் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் என்று சொல்வார்கள். அதுக்கு தான் 8200 என்று சொல்லுவாங்க. அதே நேரத்தில் 504 என்ற ஒரு யூனிட்டையும் அதுக்குள்ளே அவங்க வச்சிருந்திருக்காங்க. இது மனித புலனாய்வு அமைப்பு. ஒவ்வொரு தனி மனிதனையும் புலனாய்வு பண்ணுகிற அமைப்பாக இதைத்தான் இஸ்ரேல் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த அமைப்பின் மீதும் இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று யூனிட் 9900 என்கிற ஒரு யூனிட், இந்த யூனிட் மீதும் இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. இதெல்லாம் சிறப்பு தொழில்நுட்ப ராணுவ பிரிவுகளாக பார்க்கப்படுகிறது. மொசாதுனா வெறும் மொசாது கிடையாது. மொசாதுக்குள்ள அமான், அமானுக்குள்ள இந்த 8200, அதே போன்று 9900, 504 இப்படி பல யூனிட்கள் இருக்குது. எல்லா யூனிட்டுக்கும் சேர்த்து இன்னைக்கு ஒரு அடியில் அடிச்சிருக்காப்ல. அந்த செய்திகள் இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதான் 10 எரிகிற காட்சிகள் தொடர்ந்து வெளியிடப்படும். இது வரலாற்று தோல்வி இஸ்ரேலுக்கு. இஸ்ரேலுடைய மொசாதுக்கு கை வைக்கலாமா என்று யோசிச்சு கொண்டிருந்த நேரத்தில் இஸ்ரேலுடைய எதுக்கு கை வைக்கலாம், மொசாதுக்கு கை வைக்கலாமா, அதுக்கே இன்னைக்கு வச்சிருக்காங்க சொன்னா நிலைமை எப்படி புரிஞ்சுக்கிறது. அதே நேரத்தில் IRGC தளபதியினுடைய மூத்த ஆலோசகர் பிரிகேடியர் ஜெனரல் அகமது வாஹிதி அவங்க ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஈரானுடைய புதிய தலைமுறை ஏவுகணைகள் நாட்டினுடைய ராணுவ திறன்கள்ல ஒரு பகுதியை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் நடத்துற தாக்குதலுக்கு முழுமையான ஆயுதத்தை பயன்படுத்தவே இல்லையா, ஒரு பகுதியை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். தேவைப்படும் போதெல்லாம் எங்களுடைய மேம்படுத்தப்பட்ட ஆயுதங்களை நாங்க வெளியே கொண்டு வந்துகிட்டே இருப்போம். ஒவ்வொரு கட்டத்துல மொசாது கடிக்கிறதுக்கு அது மாதிரி கொண்டு வந்தாங்கல்ல, இது மாதிரி தேவைப்படும் போது தான் நாங்க எல்லாத்தையும் வெளியே எடுப்போம். இன்னும் சொல்ல போனா எங்களுடைய ஏவுகணைகள் குறைந்து விட்டது, எங்களுடைய ஆயுதங்கள் குறைந்து விட்டதுன்னு இஸ்ரேல்ல உட்கார்ந்து கொஞ்சம் பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டா எனக்கு சிரிப்பு வருதுங்கிறார் அவர். IRGC-னுடைய தளபதியினுடைய ஆலோசகர் அவர் தான் இதை சொல்றாரு. பிரிகேடியர் ஜெனரல் தான் இந்த கருத்தை சொல்றாங்க. இதெல்லாம் இஸ்ரேல்காரன் சொல்றதை பார்த்தா எங்களுக்கு சிரிப்பு வருது. எங்களுக்கு அவனுக்கு மடிச்சு அதுக்கு மேல அடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆயுதம் இருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம அதோட சேர்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள்ல மிக முக்கியமான ஆயுத களஞ்சிய சாலைகள் பலவற்றை நாங்க இன்னும் தொட்டு கூட பார்க்கல, ஃப்ரெஷ்ஷா இருக்குங்கிற அதெல்லாம் எடுத்து டைம் வரும்போது தட்டி தூக்குவோம் என்று இன்றைக்கு அவர் தன்னுடைய கருத்தை வெளியிடக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். எனவே தொடர்ந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நிற்கக்கூடிய ஈரான் இஸ்ரேலோடு தற்போது சண்டையிட்டு வருகிறது. இதற்கு முன்பதாக ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஹெஸ்புல்லாக்கள், அதே போல யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் அவர்களோடு சண்டையிட்டு வந்த நிலையில தற்போது ஈரானே களமிறங்கி சண்டை பிடித்து வருகிறது. ஆறுதலான விவகாரம். இந்த சண்டைக்குள்ள காசா மக்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நிம்மதி கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நேற்றைய தினம் ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியனோடு சவுதி அரேபியாவினுடைய பிரதமர் பட்டத்து இளவரசராக இருக்கக்கூடிய MBS முகமது பின் சல்மான் பேசி இருக்கிறார். அதில் அவர் சொல்லிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னா, ஈரான் மீதான இஸ்ரேலிய இந்த தாக்குதலில் அரபுலகம் உங்களுக்கு பின்னால் நிற்கிறது, நாங்க உங்களோட நிப்போம் என்கிற ஒரு கருத்தை சொல்லி இருக்காங்க. நிப்போம்னா ஆயுதம் எல்லாம் கொடுப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. எந்த நாளும் அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், பாகிஸ்தான் கொடுக்கிறதாக வந்த தகவலே பொய்யானது. அப்படியா கொடுத்தா சீனாவும் ரஷ்யாவும் தான் கொடுக்கணும். அரபு நாடுலாம் அப்படி ஆயுதம் கொடுக்க மாட்டான். அவன் கொடுக்கிறத விட இவன்டே இருக்கிறதே போதுமானதுங்கிற அளவுக்கு தான் நிலைமை இருக்குது. ஆனா சர்வதேச தளத்தில் நாங்க உங்களோட நிப்போம், உங்களை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் என்று முகமது பின் சல்மான் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களும் இன்றைக்கு அல் மையாதீன் போன்ற செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். எனவே தொடர்ந்து இந்த செய்திகள் வெளிவருகிற அதே நேரத்தில் இன்னைக்கு ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, சில சகோதரர்கள் நாங்க யுத்தத்துல இருந்து பின்வாங்கிறதுக்கு தயார், எங்களை சமாதானம் பேசுங்க, எதனாலும் பேசி முடிச்சுக்கிறோம்னு ஈரான் சவுதி அரேபியா சொல்லி சவுதி அரேபியா டொனால்ட் ட்ரம்ப் பேசுற மாதிரியான செய்திகள் சில அரபு தளங்களை மேற்கோள் காட்டி சில பேர் பகிர்ந்தத சில சகோதரர் அனுப்பியிருந்தாங்க. இது எதுவுமே கிடையாது. அப்பாஸ் அராக்சி ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர், ஃபாரின் மினிஸ்டர் மிக தெளிவாக சொன்ன செய்தி, குறிப்பாக G7க்கும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா, எங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சது இஸ்ரேல், அவங்க நிறுத்த
நிறுத்தினதுக்கு அவங்க கடைசியா எதை அடிப்பாங்களோ அதுக்கு பதிலடி நாங்க அடிச்சுட்டு தான் நிறுத்துவோம். ஒண்ணு. ரெண்டாவது, நாங்க ராஜதந்திர ரீதியாக பேசுவதற்கு தயாராக இருக்கிற நேரத்துல தான் எங்க மேல அட்டாக் நடந்தது. எனவே இது எங்களுடைய பிழை அல்ல. மூன்றாவது விவகாரம், தன்னை தற்காத்துக் கொள்கிற உரிமை இஸ்ரேலுக்கு இருப்பதாக G7 சொல்லியிருந்தது. அவங்களுக்கு பாதுகாத்துக் கொள்கிற உரிமை இருப்பதை போலவே எங்களை தற்காத்துக் கொள்கிற முழு உரிமை ஈரானுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் காசாவுக்கும் அவர்களை பாதுகாத்துக் கொள்கிற முழு உரிமை இருக்கிறது. எனவே அப்ப காசாவுக்கு நீங்க அடிப்பீங்க அல்லது வேற எங்கேயாவது அடிப்பீங்க, நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கணுமா என்கிற விதமாக ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அரக்சி அவங்க இன்றைக்கு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறாரு. இதை வச்சுக்கிட்டு என்னன்னா, ஈரான் காலில் விழுகிறது, சவுதிட்ட போய் கெஞ்சுகிறது, எங்கேயும் கெஞ்சவும் இல்ல, அவங்க எப்படி இப்படி ஒரு அறிவித்தல் விடவும் இல்ல. ஒன்னு புரிஞ்சுக்கிறீங்க, இந்த இடத்துல ஒரு சென்சிட்டிவான நிலைமை. அவர்கள் ஜியோனிஸ்டுகள் முழுவதுமாக நின்று கொண்டு சுத்தி வச்சிருக்கிற எல்லா அரபு நாட்டையும் ஆட்டிக்கிட்டு இருக்கான், அப்பாவில கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்கான். எவனாவது இவனுக்கு கை வைக்க மாட்டானான்னு இருக்கும்போது இவன் கை வச்சிருக்கான் போது எவனோ ஒரு ஊர் பேர் தெரியாத சில அரபு நியூஸ்கள் இந்த செய்தி வருகிறதே தவிர சவுதி அரேபியாவுடைய பிரபல ஊடகங்கள் எதுவுமே கூட இந்த தகவலை எங்கே வெளியிட்டதாக நம்ம பார்க்கல. அப்பாஸ் அரக்சி அவங்க அப்படி சொன்னதாகவும் பார்க்கல. இன்னைக்கு இப்ப நீங்க போய் பாத்தீங்கன்னா கூட டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு சொன்ன அவருடைய ட்ரூத் சோஷியல்ல ஈரான் சரணடைய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப கூட அவர் சொல்லிருக்கலாமே, ஈரான் எங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, சவுதி வழியாக கெஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிருக்கலாம். சும்மா அந்த ஆளெல்லாம் சொல்லாம இருப்பானா, ரகசியம் பாதுகாக்கிற ஆளா இருந்தாலும் அந்த ஆள்கிட்ட எது ரகசியம் கிடைக்குது, உலத்தி விட்டு போய்கிட்டே இருப்பாப்ல. அவரே இப்படி ஒரு கருத்தை சொல்லலைங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான தங்களுடைய சிம்ம சொப்பனமான பதிலடிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த விவகாரத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இது தொடர்பாக நாம் யார் பக்கம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு விளக்க வீடியோவை நம்ம போட்டுக்கிறோம். இஸ்ரேல் பக்கமா ஈரான் பக்கமா என்கிற தெளிவான ஒரு விளக்க வீடியோ போட்டுக்கிறோம். நம்முடைய எல்லா தளங்களையும் யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல எல்லாத்தையும் அதை வெளியிட்டிருக்கிறோம். பார்க்காத சகோதரர்கள் அந்த வீடியோவை பார்த்து புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாலஸ்தீன வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும், மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார்கள். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்துக்கு எதிராக தொடர்ந்து குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குரல் எழுப்புவோமாக, ஜனநாயக ரீதியாக நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வோமாக. தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், அனைவரும் உலகத்தில் அமைதியாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன்.